அடுத்து இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தில் எச்சம் பார்க்குறோம். பெயரெச்சம் வினையெச்சம் வந்து நம்ம வேர்ச்சொல் கொடுத்து கேட்குற டாபிக் கீழே வருது. இப்போ எச்சம்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். படித்தான், படித்த, படித்து, படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வினைமுற்று. பொருள் செயல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வினைமுற்று. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். இப்போ படித்து, படித்த அப்படிங்கிறது ஒரு செயல் வந்து ஃபுல்லாக ஆகலை, முடியலை, அதனால் அது எச்சம். பாதியாக நிற்கிறதுனால மீதியாக இருக்கிறது, அந்த மீதிங்கிறது தான் எச்சம். இப்போ முற்று பெறாத வினைச்சொல் தான் என்னது எச்சம் அப்படிங்கிற. வினையெச்சம் பெயரெச்சம்னு ரெண்டு வகை. பெயரெச்சம் பார்த்தோம்னா படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதாவது ஒரு எச்சம் அப்படிங்கிறது பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம். ஓகேங்களா? ஒரு வினையெச்சம் ஒரு எச்சம் வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். படித்த மாணவன், படித்தங்கிறது ஒரு எச்சம், அது வந்து மாணவன்கிற பெயரை கொண்டு முடிஞ்சனால அது பெயரெச்சம். படித்த பள்ளி, இதுவும் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது 3 காலத்திலும் வரும். இப்போ பாடிய பாடல் அப்படிங்கிறது இறந்த கால பெயரெச்சம். பாடிய அப்படின்னு இருந்தனால இறந்த காலம். பாடுகின்ற பாடல்னா நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல்னா எதிர்கால பெயரெச்சம். அதாவது நம்மளுக்கு இறந்த கால பெயரெச்சமா எதிர்கால பெயரெச்சமா அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற வரும். நம்மளுக்கு வேர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கனால இப்போ படித்த அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். இல்லைனா படின்னு கொடுத்துட்டு இதை பெயரெச்சமாக எப்படி எழுதுங்கன்னா படித்தன்னு எழுதுவோம். வினையெச்சம்னா படித்து அப்படின்னு எழுதலாம். மேக்ஸிமம் பெயரெச்சம் வந்து ஆ விகுதியில் தான் முடியும். இது தெரிநிலை குறிப்பு பெயரெச்சம்னு 2 வகைப்படும். பொதுவாக எல்லாத்துலேயுமே தெரிநிலை குறிப்புன்னு ஒரு வகை வந்திருக்கு அப்படின்னா, தெரிநிலை அப்படிங்கும்போது அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தைகள் வந்து தெளிவாக எல்லாமே தெரியும். அதாவது காலம் காட்டும். குறிப்புனா காலத்தை காட்டாது, நம்மளுக்கு அந்த ஒரு செயலை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு பண்பை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ எழுதிய கடிதம் அப்படிங்கிறது எழுதிய என்னும் சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறது தெரிநிலை பெயரெச்சம். இப்போ இதில் சிறிய கடிதம் அப்படிங்கிறது அந்த கடிதத்தை மட்டும் அதை எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு குறிப்பாக சொல்கிறனால அது குறிப்பு பெயரெச்சம். சிறிய எனும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம் பாருங்கள். படித்து எனும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான். படித்து முடித்தான் வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அப்போ அந்த எச்சம் அப்படி எச்சமாக இருக்க அந்த ஒரு சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினையெச்சம். ரொம்ப ஈஸி தான். இப்போ படித்து முடித்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் தான், அது முடிஞ்சிருச்சு. அப்போ அதை படித்து முடித்தான். இங்கே ஊ விகுதியும் ஈ விகுதியும் மேக்ஸிமம் வினையெச்சத்துக்கு வரும். இந்த முன்னாடி இருக்கிற எச்சம் இருக்கு இல்லையா, அதில் கடைசியில் ஊ சவுண்டும் ஈ சவுண்டும் வரும். அது வந்து வினையெச்சம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் படித்து முடித்தான். அடுத்தது வினை செயல் வரணும், அந்த ஒரு வினை சொற்கள் வந்து வரணும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இதுலேயும் தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் இருக்குது. எழுதி வந்தான் அப்படின்னா எழுதிட்டு வந்தான் அப்படிங்கிறது வரும். அப்போ இது இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுது. வெளிப்படையாக தெரியுமா காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான் அப்படிங்கிறது அவன் மெதுவாக வந்தான் அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுறதுனால இது காலத்தை வெளிப்படை. இப்போ மெல்ல வந்தான்னு தான் தெரியும், அந்த மெல்ல அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வினையெச்சம். இந்த வினையெச்சம் வந்து நம்மளுக்கு காலத்தை காட்டலை, அதனால் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறதுனால இது குறிப்பு வினையெச்சம். இதுதான் வினையெச்சம். மெல்லங்கிறது தான் வினையெச்சம். நம்ம இதையும் சேர்த்து இதை மென்ஷன் பண்ணி யோசிக்கக்கூடாது. மெல்ல வந்தான் அப்படிங்கும்போது இந்த வினையெச்சம் வந்து என்ன சொல்லுது, குறிப்பாக காட்டுறதுனால இது குறிப்பு வினையெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா வள்ளி படித்தனள். இப்போ படித்தாள் அப்படிங்கிற வினை முற்று பொருளை தருது.
படித்தால் அப்படிங்கிறது வினைமுற்று. படித்தனால் படித்தால் 2 ஒன்று தான். இப்போ ஒரு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வினை முற்ற தரனால இது முற்றெச்சம். அடுத்து பாருங்கள், இதில் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். இதில் எது பெயரெச்சம்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஆ விகுதியில், எல்லாமே ஆ விகுதியில் தான் முடியும்னு சொல்ல முடியாது. பெயரெச்சத்தில் மேக்ஸிமம் ஆ விகுதியில் தான் முடியும். அதுக்கு பின்னாடி வர எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வேர்ச்சொல் கொடுத்து பெயரெச்சம் எழுத சொன்னால் பார்த்த அப்படின்னு தான் எழுதுவோம். வினையெச்சம் எழுத சொன்னால் பார்த்து அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுக்கு வந்து வேர்ச்சொல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெயரெச்சம் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம பார்த்த அப்படின்னு பார்ப்போம். வினையெச்சம் கண்டுபிடிக்க சொன்னால் பார்த்து அப்படின்னு எழுதணும். படித்துங்கிறது ஒரு வினையெச்சம். எழுதி வினையெச்சம். வந்து ஊவியில் அந்த சவுண்டில் முடிகிறனால வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் எண்ணத்தை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இப்போ நடந்து அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். பேசிய ஆல முடிகிறனால இது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான், அப்போ இது முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். இதில் பாருங்கள், வினையெச்சமாக பெயரெச்சமாக வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஆ விகுதியில் முடிஞ்சது எல்லாமே நான் பெயரெச்சம்னு எழுதியிருக்கேன். ஊ ஈ இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படின்னா வினையெச்சம்னு எழுதியிருக்கேன். நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த, ஓகேங்களா. படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து இதெல்லாம் வினையெச்சம்னு எழுதியிருக்கேன். நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது எது அப்படின்னா, வேர்ச்சொல்லை கொடுத்து அப்படிங்கிற தலைப்பு கீழே வரனால இதுக்கு என்ன வேர்ச்சொல்லாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம்னு தெரியும். அப்போ நட அப்படி இதுலேருந்து வேர்ச்சொல் எடுத்தால் நடன்னு மட்டும் எழுதணும் வேர்ச்சொல். நடன்னு கொடுத்து வினையெச்சம் கேட்டால் நடந்து அப்படின்னு எழுதலாம். இது அடுத்தது என்ன, பேசிய அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். பேசு அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல். பேசிய இதோட வேர்ச்சொல் என்ன, பேசு. வேர்ச்சொல் கொடுத்து பெயரெச்சம் வேர்ச்சொல் பேசு கொடுத்துட்டு பெயரெச்சம் கேட்டால் பேசிய. இதை கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டால் பேசு. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளையாக வரும், ஞாபகம் வச்சுக்கணும்.